உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இன்னும் ஒரு சமையல் காணொளி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நாங்கள் இன்றைக்கி பூக்கோவாவையும் காடைக்கோழி முட்டையையும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதை அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 பெரிய பூக்கோவா எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து மஞ்சளும் உப்பும் போட்டு சுடு தண்ணியில் நல்லா அவிச்செடுத்துட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பூக்கோவா கலவையை இதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டி எடுப்பேன். ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு அதை எடுத்து வரையாக வச்சுட்டு இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோடு நாங்கள் நெய்யும் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கொள்கிறோம். வாசனைக்காகவும் சுவைக்காகவும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் நாங்கள் அதில் சேர்த்துட்டு அதோடு நாங்கள் முந்திரியம் பருப்படுத்து அதையும் நாங்கள் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளும். வெங்காயத்தையும் முந்திரியையும் வதக்கி எடுத்து வரைய வச்சுட்டு பிரியாணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கப்புறம் இப்போ நாங்கள் அதுக்கடையில் அதை வதங்க போட்டு இங்கெல்லாம் நாங்கள் அரைச்செடுத்த வெங்காயம் முந்திரி அதோடு சேர்த்து தேங்காய் பூவும் கொஞ்சம் சேர்த்து தக்காளி பழமும் கொண்டு எடுத்துருக்கிறோம். நான் சேர்த்து அதை நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு காடைக்கோழி முட்டையை ஏற்கனவே அதை எடுத்து அதை உடைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அதோட ஏற்கனவே அந்த பிரியாணியில் பட்டை கிராம்பு அதோடு சேர்த்து நாங்கள் பூக்கோவாவை போட்டு வதக்கி எடுப்போம். வதக்கிட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா வதக்கி விடுவோம். புதுசாக எங்கள்ட சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அந்த வெங்காயம் முந்திரி தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்ச கலவையை இந்த பூக்கோவா கலவையோடு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். நிறைய பேர் எங்களோட சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் தக்காளி சோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி சோஸையும் சேர்த்து நல்லா நாங்கள் பிரட்டி கொள்ளுவோம். நிறைய பேர் எங்களை வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுத்து வீடியோஸ் பாருங்கள். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அது இறுகி வார பருவம் மட்டும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒவ்வொருத்தர் குறைவாக சேர்ப்பாங்க, கூடியாக சேர்ப்பாங்க. நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி குறைப்பை சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற காடைக்கோழி முட்டையையும் இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். முட்டையை சேர்த்தா பிறகு நாங்கள் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. என்னென்னு சொல்லி சொன்னால் நார்மலாக கிளறி விடணும். முட்டை உடைய பார்க்கும் நார்மலாக கிளறி விட்டுட்டு இதுக்கு இப்போ மணத்துக்காகவும் சுவைக்காகவும் ரம்பலையே சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுட்டு இப்போ நாங்கள் எண்ணெய் விரிஞ்சி வர பருவத்துக்கு அதை இறக்கி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் பூக்கோவா காடைக்கோழி முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ரோலே நன்றி.